யோக சிகிச்சை டு ஸ்ரீ பகவத். யோக சிகிச்சை டு ஸ்ரீ பகவத். யோக சிகிச்சை என்ற தலைப்பில் 2012 செப்டம்பர் மாத இதழில் இதே தலைப்பில் ஒரு கட்டுரையை வெளியிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இக்கட்டுரையும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகிறேன். திருச்சி அன்பர் ஒருவர் தனக்கு தெரிந்த ஒரு செய்தியை விவரித்தார். எனது நண்பர் ஒருவர் நன்றாகத்தான் இருந்தார். ஒரு முறை அவர் தனக்கு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டார். சோதனையில் அவருக்கு பல வருடங்களாக சர்க்கரை நோய் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சோதனை செய்யும் வரை நண்பர் நன்றாகத்தான் இருந்தார். சர்க்கரை நோயினால் அவருக்கு எந்த பாதிப்பும் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் அவருக்கு சர்க்கரை நோய் இருப்பதாக தெரிந்ததும் அவருக்கு ஒவ்வொரு பாதிப்பாக ஏற்பட ஆரம்பித்தது. நோயினால் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டதை விட நோயை பற்றி அவரது எண்ணம்தான் பாதிப்பை ஏற்படுத்தியதாக தெரிகிறது. இப்படிப்பட்ட பாதிப்பிலிருந்து ஒருவர் எப்படி மீள வேண்டும்? இப்படி அவர் கேட்டார். ஒரு முறை காலரா நோயினால் லட்சக்கணக்கானோர் இறந்துவிட்டனர். நாரதர் யமதர்மனிடம் சென்று முறையிட்டார். நீங்கள் ஏன் இத்தனை காலராவின் மூலம் லட்சக்கணக்கானவர்கள் அடித்து விட்டீர்கள்? இப்படி அவர் கேள்வி கேட்டார். யமதர்மன் பதிவேடுகளை புரட்டி பார்த்தார். காலரா மூலமாக லட்சக்கணக்கானவர்களை அப்புறப்படுத்த சொல்லி நான் ஒன்றும் உத்தரவு போடவில்லையே. காலராவில் 10,000 பேர்களை அப்புறப்படுத்துமாறு மட்டுமே காலரா தேவதைக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் என்று கூறி யமதர்மன் காலரா பரப்பிய காலரா தேவதை கூப்பிட்டு விசாரித்தார். யமதர்ம ராஜாவே, நீங்கள் உத்தரவிட்டது போல் 10,000 பேர்களை மட்டுமே நான் அப்புறப்படுத்தினேன். மற்றபடி இறந்தவர்கள் அனைவரும் காலரா வந்துவிட்டதோ என்ற பயத்தில் தான் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய பக்கத்திலே நான் போகவில்லை. இப்படி காலரா தேவதை விளக்கம் கொடுத்தது. நோயினால் உபாதை ஏற்படுகிறதோ அல்லது நோயை பற்ற எண்ணத்தினால் உபாதை ஏற்படுகிறதோ, மேலே கண்ட 2 செய்திகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நோயினாலும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, நோயை பற்றிய நினைவுகளாலும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நோயினால் ஒரு உபாதையோ பிரச்சனையோ ஏற்பட்டால் அதற்கு நாம் மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நோயை பற்றிய எண்ணங்களை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது? நோயை பற்றிய எண்ணங்கள் ஏற்படும் போது அந்த எண்ணங்களை அப்படியே பிரயோகமாக விட்டுவிட வேண்டுமா? அந்த எண்ணங்கள் அவையாக வருகின்றன. அவற்றை நிர்வாகம் செய்ய வேண்டிய பொறுப்பு எதுவும் நமக்கு கிடையாது. என நாம் அந்த எண்ணங்கள் எவற்றை கண்டு கொள்ளாமல் அவை போக்கில் விட்டுவிட வேண்டுமா? அல்லது எனக்கு நோயே கிடையாது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், இப்படி நேர்மறை எண்ணங்களை, பாசிட்டிவ் தாட்டுகளை வளர்த்து கொள்ள வேண்டுமா? நமக்கு ஏற்பட்ட உபாதைகளை, நோயை நாம் எப்படி அணுகுவது? நமக்கு ஏற்படும் எண்ணங்கள் நமது உபாதைகளை தீவிரப்படுத்துகிறது, அதிகமாக்குகிறது என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. நமது எண்ணங்களுக்கும் நமது உபாதைகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பது மட்டும் நமக்கு தெரிகிறது. அந்த தொடர்பு சரியான முறையில் இருந்தால் சரியான விளைவும், தவறாக இருந்தால் தவறான விளைவும் ஏற்படத்தான் செய்யும். நமக்கு ஏற்படும் உபாதைகளுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும்? நமக்கும் ஏற்படும் உபாதைகளுக்கும் நமது எண்ணங்களுக்கும் இடையே உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும்? நாம் ஒரு கரடு முரடான சாலையில் காலை வாக்கிங் போகிறோம். தவறுதலாக நாம் ஒரு குழியில் காலை வைத்து விட்டதால் கீழே விழுந்து விடுகிறோம். காலில் அடிபட்டு விடுகிறது. லேசான காயந்தான். ஆனால் அடிப்பட்ட இடத்தில் சிறிய வீக்கமும் வலியும் ஏற்படுகிறது. வீக்கமும் வலியும் இப்படி ஏற்படுவது சரிதானா? அல்லது வலியும் வீக்கமும் ஏற்படாமல் இருப்பதுதான் சரியா? வலியும் வீக்கமும் இப்படி ஏற்பட காரணம் என்ன? நமது உடலுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது நமது உடலே அந்த பிரச்சனையை தீர்க்கும் வழியை மேற்கொள்கிறது. நமது கையிலோ காலிலோ சிறிய இரத்த காயம் ஏற்படுகிறது என வைத்துக்கொள்வோம். நாம் மருந்து எதையும் உபயோகிக்காத நிலையில் அந்த காயம் தானாக குணமாகி காயம் இருந்த தடமே தெரியாமல் மறைந்து விடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். இது எப்படி சாத்தியமாகிறது? நமது உடலுக்கு அதுவே அதனை சீரமைத்து சரிப்படுத்தி கொள்ளும் அறிவும் ஆற்றலும் உள்ளன. நமக்கு ஏற்படும் பல நோய்கள், பல உபாதைகள் நாம் எந்த மருத்துவமும் செய்யாத நிலையில் தாமே சரியாகி விடுகின்றன. இப்போது அதே கேள்வியை மீண்டும் கேட்போம். காலில் அடிப்பட்டதனால் ஏற்படும் வலியும் வீக்கமும் சரியானதா அல்லது தவறானதா? அவை வர வேண்டிய காரணம் என்ன? வலியும் வீக்கமும் நமது காயத்தை குணமாக்கும் நோக்கத்தில்தான் நமக்கு ஏற்பட்டுள்ளன. வலி மற்றும் வீக்கமானது இரத்த ஓட்டம் மற்றும் மூளையின் உத்தரவை கவர்ந்து எழுப்பதற்கு தேவையானவையாகும். அடிப்பட்ட இடத்தில் வலியோ வீக்கமோ ஏற்படாத பட்சத்தில், அந்த அடியினால் உட்காயம் ஏதாவது ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் அதுதான் கேடானது. வலியற்ற காயம்தான் ஆபத்தானது. வலியும் வீக்கமும் உதவி செய்வதற்காகவே வருகின்றன. பாதிப்பை சீரமைப்பதற்காக வருகின்றன. அவற்றை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? வலியாகவும் வீக்கமாகவும் வந்துள்ள உபாதையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
நண்பனாகவோ அல்லது பகையாளியாகவோ நமது காலில் ஆழமாக முள் ஒன்று தைத்து விட்டது. மருத்துவர் அறுவை சிகிச்சை மூலம் அந்த முள்ளை அப்புறப்படுத்துகிறார். அவருடைய சிகிச்சை நமக்கு வேதனை தான் கொடுக்கிறது. வேதனை கொடுக்கும் மருத்துவரை நாம் நமக்கு வேண்டியவராக எடுத்துக்கொள்வோமா அல்லது வேண்டாதவராக எடுத்துக்கொள்வோமா? அவருடைய வேலை நமக்கு உபாதை கொடுக்கலாம். அவர் நமக்கு உதவி செய்யவே வந்துள்ளார். அவர் கொடுக்கும் உபாதை தான் நம்முடைய பிரச்சனையை சீராக்கும் சிகிச்சை. அவரது சிகிச்சை வேறு, உபாதை வேறல்ல, இரண்டும் ஒன்றே. உபாதையின் வடிவிலே சிகிச்சை உள்ளது. நம் வயிற்றில் ஒரு வலி ஏற்படுகிறது. இதற்கு முன்னாலும் இப்படி வலி ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்பும் இத்தகைய வலி ஏற்பட்ட சில நிமிடங்களில் நமக்கு வாந்தியும் வயிறோட்டம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போதும் அதே போன்ற வலி ஏற்படுகிறது. நாம் அதனை எவ்வாறு எடுத்துக்கொள்வோம்? வாந்தி மற்றும் வயிற்றோட்டத்துக்கான முன்னறிவிப்பாக எடுத்துக்கொள்வோமா? இந்த வலி இன்னும் சிறிது நேரத்தில் வாந்தியாகவும் வயிற்றோட்டமாக மாறிவிடும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா? வயிற்று வலி ஏற்படுகிறது என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் காரியமில்லை. வயிற்றில் நாம் சாப்பிட்ட உணவின் காரணமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை சீரமைக்கும் மருத்துவராக நமக்கு வயிற்றில் வலி ஏற்படுகிறது. இந்த வலி இன்னும் சற்று நேரத்தில் முன்பு ஏற்பட்டது போல் வாந்தியையும் வயிற்றோட்டத்தையும் கொண்டு வந்துவிடும் என்று நாம் அதனை பார்ப்போமாயின், அந்த வலி நம் வயிற்றில் உள்ள குறையை சீரமைக்கும் மருந்தாக பார்ப்பதில்லை. பதிலாக வாந்தியையும் வயிற்றோட்டத்தையும் கொண்டு வரும் விஷமாகவே அந்த வலியை பார்க்கிறோம். அந்த வலியை நாம் மருந்தாக பார்க்கும்போது அது மருந்தாக வேலை செய்கிறது. அதே விஷயமாக பார்க்கும்போது விஷமாக மாறி வாந்தியையும் வயிற்றோட்டத்தையும் கொண்டு வந்து விடுகிறது. நமக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்படுவதாக வைத்துக்கொள்வோம். நமக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி நாம் எப்படி பார்ப்போம்? 2 தினங்களுக்கு முன்னால் நமக்கு தெரிந்த ஒருவருக்கு இதே வலி ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைந்து விட்டார் என வைத்துக்கொள்வோம். அதேபோல் மாரடைப்பு ஏற்படுவதற்கு தான் நெஞ்சுவலி ஏற்படுகிறதே என நமக்கு வந்த நெஞ்சுவலியை நாம் எடுத்துக்கொள்வோமாயின், நமக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷமாகவே பார்ப்போம். ஒரு எதிராகவே பார்ப்போம். ஒரு அபாயகரமானதாகவே பார்ப்போம். உண்மையில் நமக்கு ஏற்படும் உபாதைகள் அனைத்தும் நம்முடைய பிரச்சனையை தீர்க்க மருந்தாக உருவெடுக்கின்றன. மருந்தாக தோற்றுவிக்கப்படுகின்றன. மருந்தாக பார்க்க வேண்டிய ஒன்றை மருந்தாக பார்க்காமல் விஷயமாக பார்ப்போமானால் அது விஷயமாகவே வேலை செய்து விடக்கூடும். வயிற்றில் ஏற்பட்ட வலி அது வந்த வேலையை முடித்து கொண்டு மறைந்து விடுகிறது. வாந்தியையும் வயிற்றோட்டத்தையும் கொண்டு வந்து விடுமா என அதை ஒரு விஷயமாக பார்த்தோமானால் வாந்தி வயிற்றோட்டமும் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. நமக்கு வயிற்றிலோ தலையிலோ வலி ஏற்படுவதாக வைத்துக்கொள்வோம். வயிற்று வலி என்பது ஒரு நோயா? தலைவலி என்பது ஒரு நோயா? நம் உடலில் ஏற்படும் பிரச்சனைகளை சீரமைப்பதற்காக நம் உடல் ஏற்படுத்தும் சிகிச்சை முறையே நமக்கு நோய் போல தோன்றுகிறது. உடலில் தோன்றும் உபாதைகள் எல்லாம் நோய்கள் அல்ல. அவை எல்லாம் மருந்துகளை என்று புரிந்து கொள்வதே அவற்றை யதார்த்தமாக புரிந்து கொள்வதாகும். உள்ளபடி புரிந்து கொள்வதாகும். இது ஒரு நேர்மறை சிந்தனையா? இது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் என கூறலாம். இது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அல்ல, ஆனாலும் இது பாசிட்டிவ் திங்கிங் போன்று வேலை செய்கிறது. எப்படி? பாசிட்டிவ் திங்கிங் என்பது நாம கற்பிதம் செய்வது, நல்ல நோக்கத்தாக அப்படி கற்பிதம் செய்வது, ஒருவர் நல்லதை செய்வார் என நம்புவது. பாசிட்டிவ் திங்க் நமக்கு ஏற்படும் உபாதைகள் யாவும் நமக்கு நன்மை செய்வதற்காக ஏற்பட்டுள்ளன, நமக்கு வேண்டாதவை என நாம் தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது நாம செய்து கொள்ளும் கற்பிதம் அல்ல. நடைமுறை உண்மை புரிந்து கொண்டதால் ஏற்பட்ட ஒரு தெளிவுதான் இது. நமக்கு ஏற்படும் சிறிய உபாதைகளை இந்த முறையில் அங்கீகரித்து அதனை சோதித்து அறிவதன் மூலமே இதனை ஒரு யதார்த்த உண்மையாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். இது எப்படி பாசிட்டிவ் திங்கிங் போன்று செயல்படுகிறது? தண்ணீரை வைத்து சிலர் சில சோதனைகளை செய்துள்ளனர். ஒரு பாத்திரத்தை தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த தண்ணீருக்கான இழிந்த பண்புகளை கூறி அந்த தண்ணீரை நாம் நம்முடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் தூற்றினோம் என்றால் நமது எண்ணமும் சொற்களும் ஏதோ ஒரு வகையில் அந்த தண்ணீரில் பிரதிபலிப்பதை ஆய்வு செய்தவர்கள் படம் எடுத்து அளவு செய்துள்ளார்கள். நாம் தண்ணீரை துற்றுவதால் தண்ணீர் முழுமுக கட்டமைப்பு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் விவகாரமடைவதாக கூறுகிறார்கள். அதே நேரம் தண்ணீருடைய சேர்ப்பியல்புகளை நாம் மனப்பூர்வமாகவும் மகிழ்ச்சியுடனும் அந்த தண்ணீரிடம் வெளிப்படுத்தும் போது தண்ணீரின் உள்முக கட்டமைப்பு ஒன்று ஒரு மலரை போல் மலர்வடைவதாக கூறுகிறார்கள். சரி, அது உண்மையாக இருந்துவிட்டு போகட்டும். தண்ணீருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நாம் தண்ணீருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பதால் தண்ணீருக்கும் நமக்கும் ஒரு சம்மந்தம் ஏற்பட்டு விட்டது. அது என்ன சம்மதம்? நமது உடலில் 94% தண்ணீர் தான் உள்ளது. ஆகவே நமது எண்ணங்கள் அனைத்தும் இந்த நீரிலும் பிரதிபலிக்கின்றன, இந்த உடலிலும் பிரதிபலிக்கின்றன. நமக்கு ஏற்படும் உடல் உபாதைகளை
நம்மை காக்க வரும் மருத்துவ சிகிச்சையாக மனப்பூர்வமாக அங்கீகரிப்பதும் ஒரு யோக சிகிச்சையே. நாம் அளிக்கும் மனப்பூர்வமான அங்கீகாரம் நமது உடலில் உள்ள தண்ணீர் மூலக்கூறுகளிலும் பிரதிபலித்து நம் உடலும் யோக சிகிச்சைக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறது. உடல் உபாதை என்னும் சிகிச்சை ஒரு புறமும், அதை நமக்கு உதவிக்கு வரும் ஒரு உதவியாளராக ஏற்று புரிந்து கொள்ளும் மன ரீதியான அங்கீகாரமும் இன்னும் ஒரு புறமும் நமக்கு ஏற்படும் உபாதியே நம் உடல் மீது அக்கறை கொண்ட ஒன்று. நமது உடல் என்னும் நீரில் பிரதிபலிக்கும் உடல் ரீதியான வெளிப்பாடு பெரிதொரு முறமாக 3 வழியாக நமது உடல் பிரச்சனைகள் எதிர்கொள்ளப்படுகின்றன. இந்த மும்முனை அணுகுமுறையில் நமது பிரச்சனைகளும் தீர்வடைகின்றன. பின் குறிப்பு இதனை முதல் உதவியாக குறிப்பாக 8 பரிசீலித்து கொள்ளவும். தீவிர பிரச்சனைகளுக்கு தகுதியான மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வோம். இன்ப உணர்வானாலும் சரி, துன்ப உணர்வானாலும் சரி, எல்லாம் மீறி அனுபவம் ஆகும் போது அதனால் ஏற்படும் தொடர் ரசாயன மாற்றம் உடல் ஆரோக்கியத்தை சிதைத்து விடுகிறது.